ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 49. வந்திருந்த புதியவர்களின் மாப்பிள்ளை என்ற அழைப்பில் கடுப்பான அபிமன்யு தன் முகத்தை கடுகடுவென வைத்தவாறு, யார் நீங்க என்றான் வெடுக்கென. வந்திருந்தவரோ, மாப்பிள்ள என்ன தெரியலையா என்றார். அபிமன்யு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க யாருன்னு முதலில் சொல்லுங்க. வந்திருந்தவர் தான் யார் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதற்குள் அவரை அழைத்து வந்த ஜீவா காரினை பார்க் செய்துவிட்டு அவசர அவசரமாக நடந்து இவர்களை நோக்கி வந்தான். ஜீவாவை பார்த்ததும் அபிமன்யுவிற்கு புரிந்து போனது, யாழினியின் உறவினர்தான் இவர் என்று. ஜீவாவை என்ன என்பது போல் பார்த்தான் அபிமன்யு. ஜீவா, வணக்கம் சார். இது என்னோட அப்பா, அதாவது யாழினியோட தாய்மாமா. உங்களுக்கும் உறவு முறைகளுக்கும் தான் ரொம்ப தூரமாச்சே, அதான் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல என்றான் நக்கலான பார்வையோடு. தன் இரு கைகளையும் கட்டியவாறு ஜீவா கூறுவதை அழுத்தமாக பார்த்த அபிமன்யு, தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க எனக்கு நேரமில்லை மிஸ்டர் ஜீவா. இந்த உறவு முறைகளை பற்றி லெக்சர் எடுக்கிற வேலையெல்லாம் இனி வேண்டாம். என் லைஃப்பில் முக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை என்றான் கத்தரித்தது போல். இது ஜீவா எதிர்பார்த்தது தானே. அபிமன்யுவை பற்றி தெரிந்திருந்தும் தேவையில்லாமல் வாயை கொடுத்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே மீரா, வாங்க தம்பி வாங்க என்று இருவரையும் அழைத்தாள். மீரா, என்ன இங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க என்று இருவரையும் வீட்டினுள் அழைத்து சென்றார். இவர்களை பார்த்த வள்ளியம்மை பாட்டியும், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, உட்காருங்க என்று இருவரையும் அமர வைத்து காஃபி பலகாரம் என உபசரித்தார். இது அனைத்தையும் பார்த்த அபிமன்யுவிற்கு தான் உள்ளுக்குள் கோபம் எகிரி கொண்டிருந்தது. ஜீவா, பாட்டி யாழினி எங்க, ஆளையே காணோம் என்றான் கண்களால் அவளை தேடியபடி. வள்ளியம்மை பாட்டி சிரித்தவர், அவ புருஷன் ரூமுக்குள்ள 7 மணிக்கு மேலே தூங்க விட மாட்டேங்கிறானாம். தினமும் ஆஃபீஸ் போகிற பிள்ளை இல்லையா, அதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது தூங்கலாம்னு பார்த்தா இவன் எழுப்பி விட்டுடுறானாம். அதான் 7 மணிக்கு எழுந்திருச்சு வந்து காஃபி குடிச்சிட்டு ஆரணியோட ரூமுக்கு போய் தூங்கிக்கிட்டு இருக்கா என்றார் சிரித்து கொண்டே. அபிமன்யு, என்ன தூங்கிட்டாளா? என்ன பாட்டி இதெல்லாம், நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. அப்படி என்ன சின்ன குழந்தையாவ, டைமுக்கு எழுந்திருக்கணும்னு எத்தனை தடவை அவகிட்ட நான் சொல்கிறது என்று ஜீவாவின் மேல் இருந்த கோபத்தையும் சேர்த்து பாட்டியிடம் எகிறினான். மீரா, அபி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீ இவ்வளவு கோவப்படுற? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவளுக்கு ரெஸ்ட். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்குனா ஒன்றும் குறைந்து போயிடாது. அவள் சின்ன பொண்ணு தான். கல்யாணம் ஆயிட்டா உடனே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே செய்யணுமா? தூங்கட்டும் விடு என்றார் யாழினிக்கு சப்போர்ட்டாக. அதற்கு மேல் ஜீவாவின் முன்பு அவனால் எதுவும் பேச முடியாமல் கோபத்தை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தான். அப்போது ஷைலஜாவும் விசாலாட்சியும் அறையில் இருந்து வெளியே வர எத்தனித்தவர்கள் இவர்களை பார்த்து அறையின் வாயிலிலேயே நின்றுவிட்டனர். ஷைலஜா விசாலாட்சியிடம், மாம், யார் இந்த பையன்? பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கான். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால் ஆரியனை கரெக்ட் பண்ணவே முடியல மாம். பேசாமல் இவன் யாருன்னு விசாரிங்க, இவன்கிட்டையாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் என்றால் ஜீவாவை சைட் அடித்தபடி. விசாலாட்சி ஷைலஜாவை அதிர்ந்த பார்வை பார்த்தவர், பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு ஷைலு? யாரும் உன்னை கட்டிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கிறுக்காயிட்டியா? இவன் யாருன்னு உனக்கு தெரியல? யாழினியோட அக்கா புருஷன் என்றார் முறைத்தபடி சிடுசிடுப்பாக. ஷைலஜாவிற்கு ஜீவா யார் என்று அறியாமல் அவசரப்பட்டு வாயை விட்டு பெருத்த அவமானமாகி போனது. சாரி மாம் என்றாள். சரி சரி, உள்ளே வந்து தொலை. இப்போ நாம் போனால் தேவையில்லாமல் இவனுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம நிலைமை ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. இதில் இவனுங்களுக்கும் தெரிய வேண்டாம். அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வெளியில் போய்க்கலாம் என்று இருவரும் மீண்டும் அறையினுள் சென்று விட்டனர். அப்போதுதான் தூக்க கலக்கத்திலிருந்து எழுந்து வந்த யாழினி, பாட்டி காஃபி கொடுங்க என்று கூறியபடியே ஹாலிற்கு தன் கண்களை கசுக்கியபடி வந்தாள். அவளை அபிமன்யு நெருப்பை கக்கும் விழிகளால் முறைத்து பார்க்க, தூக்க கலக்கத்தில் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத யாழினி கண்களை திறந்து பார்க்கும் பொழுது தன் எதிரே ஜீவா அமர்ந்திருப்பதை கண்டு மாமா என்று கத்தியபடி ஜீவாவின் அருகில் சென்றாள். அவன் அருகில் காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்தவள், எப்படி இருக்கீங்க மாமா என்று தன் தாய் மாமாவை விசாரித்துவிட்டு, ஜீவா மாமா, நீங்கள் வரீங்கன்னு சொல்லவே இல்லை. அக்காவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, எப்போ வந்தீங்க என்று கேள்விகளை அடுக்கி கொண்டே போனாள். ஜீவா, இரு ஒவ்வொரு கேள்வியாக பொறுமையாக கேளு, நான் பதில் சொல்கிறேன். இப்படி லைனாக கேட்டால் நான் எதுக்கு பதில் சொல்கிறது? நாங்கள் இப்போ தான் வந்தோம், நீ தூங்கிக்கிட்டு இருக்கன்னு பாட்டி சொன்னாங்க. யாழினி, அதெல்லாம் ஒன்றுமில்லையே, நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்.
என்றாள் சமாளிப்பாக. ஜீவா, சொன்னாங்க எழுந்திருச்சு காஃபி குடிச்சிட்டு திரும்ப போய் தூங்குனதையும் சொன்னாங்க என்றான் கிண்டலாக. யாழினி, பாட்டி, நான் தான் 7 மணிக்கு எழுந்திருச்சு வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன்ல, அப்புறம் ஏன் தூங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க? பாருங்க, எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்றாள் கோபமாக கேட்பது போல். வள்ளியம்மை, நீ பண்ணது தானே நான் சொன்னேன், அதுக்கே இப்படி கோபப்படுற என்றார் சிரித்து கொண்டு. யாழினி, நல்ல வேலை நீங்கள் சொன்னது உங்கள் பேரன் காதில் விழலை, அவருக்கு மட்டும் கேட்டு இருந்தா அவ்வளவுதான் என்று கூறிக்கொண்டு திரும்பும்போதுதான் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த அபிமன்யு யாழினியின் கண்ணில் பட, யாழினிக்கு நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்ற அதிர்ச்சியில் மூச்சே நின்றுவிட்டது. அனைவரும் அபிமன்யுவை பார்த்து தங்களுக்குள் சிரித்து கொள்ள அது மேலும் அவனுக்கு எரிச்சலூட்டியது. அங்கிருந்து எழுந்து செல்ல நினைத்தவன் எழுந்திருக்க முற்பட, மாப்ள ஒரு நிமிஷம் என்றார் மாணிக்கம். என்ன என்பது போல் திரும்பி அவரை பார்த்தவனிடம் மாணிக்கம், தம்பி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம். அங்கே பக்கத்து ஊர் தான் மாப்ள, படிச்சுட்டு அவங்க நிலத்திலேயே விவசாயம் பண்ணுறார். வசதி வாய்ப்பு எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. மாப்பிள்ளையும் நல்ல குணமானவராய் இருந்தார். அதனால் பேசி முடிச்சிட்டோம்ப்பா. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட அவசியம் வரணும் என்றவர் ஜீவாவிடம், அம்மா எங்கே இன்னும் காணோம் என்றார். அப்போது சரியாக வீட்டினுள் வந்த சுமதி, இதோ வந்துட்டேங்க என்றபடி நேராக வந்து யாழினியை அணைத்து கொண்டார். எப்படி இருக்க யாழினி? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நல்லா இருக்கியா என்றார். இந்தா, உனக்காக தான் பூ வாங்க போயிருந்தேன் என்று அவளின் கையில் பூவை கொடுத்தார். யாழினி, நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை என்று விசாரித்தாள். பிறகு அனைவருக்குமான பொது நலன் விசாரிப்புகள் முடித்ததும் மாணிக்கம் மீராவை பார்த்து, அம்மாடி, மாப்பிள்ளை எங்க? மீரா, கொஞ்சம் வெளியில் போயிருக்கார், இப்போ வந்துடுவார். பிறகு மகேந்திரன் வந்ததும் தாம்பூல தட்டில் பழங்களை வைத்து பத்திரிகையை முறைப்படி மீராவிடமும் மகேந்திரனிடமும் கொடுத்தனர் மாணிக்கம் தம்பதியினர். சுமதி, அவசியம் எல்லாரும் குடும்பத்தோட வரணும் அண்ணா. கல்யாணம் முடிஞ்ச கையோடு யாழினியை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டீங்க. அதோட ஊர் பக்கமே அவள் வரலை. அதனால் கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. நாங்கள் இப்போவே யாழினியை எங்களோட அழைச்சிட்டு போகட்டுமா என்று கேட்டார் மகேந்திரனிடம். மகேந்திரன் அபிமன்யுவை பார்க்க, அபிமன்யு, உடனே எல்லாம் எங்களால் கிளம்ப முடியாது, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும் என்றான் வெடுக்கென்று. அதற்கு ஜீவா, உங்களை யாரும் கூப்பிடலை சார், நீங்கள் கல்யாணத்தன்னைக்கு வந்தால் கூட போதும். நாங்கள் இப்போ யாழினியை மட்டும் எங்களோட அழைச்சிட்டு போகிறோம். அபிமன்யு, ஒர்க் இருக்குன்னு சொன்னது அவளுக்கும் சேர்த்து தான். அவளும் என் கூட டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ நினச்ச நேரத்தில் அப்படியே கிளம்பி வந்துட முடியாது. யாழினி மனதிற்குள், அடப்பாவி, டெய்லி ஆஃபீஸ்க்கு போய் கேம் விளையாடிட்டு இருக்கேன், அதுதான் உங்கள் பிஸ்னஸில் ட்ரைனிங்கா என்று பாவமாக அபிமன்யுவை பார்த்தாள். மாணிக்கம், அதுக்கு இல்லை தம்பி, என் பொண்ணும் யாழினியும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க. அதான் அவள் கல்யாணத்துக்கு இவ 10 நாள் முன்னாடியே வரணும்னு என் பொண்ணு ஆசைப்படுறா. நீங்கள் அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும். அதற்கு அபிமன்யு எதுவோ சொல்ல வாயை திறக்கும் முன்பு மகேந்திரன், கண்டிப்பா நீங்கள் இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் யாழினி உங்கள் வீட்டு பொண்ணு தான், நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போங்க என்றார் யாழினியை பார்த்தபடி. யாழினிக்கோ மகேந்திரனின் வார்த்தையில் பெரும் மகிழ்ச்சி. சந்தோஷத்தில் மகேந்திரனின் கையை பிடித்து கொண்டு, தேங்க்ஸ் மாமா என்றாள். இதை பார்த்த அபிமன்யுவிற்கு கோபம் தலைக்கேற உடனே அறைக்கு சென்று விட்டான். சுமதி, அதான் மாமாவே போக சொல்லிட்டாங்கல்ல, போய் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாமா. யாழினி, இதோ வந்துட்டேன் அத்தை என்றபடி அறைக்கு ஓடிவிட்டாள். யாழினி அவளின் வீட்டிற்கு செல்ல எவ்வளவு ஏக்கமாக இருக்கிறாள் என்பது அவளின் செயலிலேயே அனைவருக்கும் புரிந்தது. மீரா, அதுக்குள்ளே என்ன அவசரம், இருந்து சாப்பிட்டு போகலாமே. மாணிக்கம், சாப்பிட்டுட்டு தாம்மா கிளம்ப போகிறோம். வள்ளியம்மை, வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க, சாப்பிடலாம் என்று மூவருக்கும் உணவு பரிமாறினார். அறையினுள் யாழினி நுழையும் பொழுதே தன் 2 கைகளையும் கட்டியவாறு கோப மூச்சுகளுடன் யாழினியை முறைத்தபடி நின்றிருந்தான் அபிமன்யு. ஊருக்கு செல்ல போகும் ஆவலில் ஓடி வந்த யாழினி அபிமன்யுவின் பார்வையில் சடன் பிரேக் போட்டது போல் நின்றாள். அபிமன்யு கோபமாக யாழினியின் அருகில் வந்தவன், அவங்க கிளம்ப சொன்னா உடனே கிளம்பிடுவியா? நான் சொன்னாதான் போவேன்னு சொல்ல மாட்டியா என்றான் கோபமாக. யாழினி திருவென விழித்தபடி நின்றாள். அபிமன்யு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்காதடி. என்கிட்ட கேட்காமல் நீ பாட்டுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்க வந்துட்ட. யாழினி, இல்லையே, உங்ககிட்ட கேட்க தான் நான் இப்போ ரூமுக்கு வந்தேன் என்றாள் சமாளிப்பாக. தன் கைகளை பேண்ட் பாக்கெட்டினுள் விட்டபடி அவளை ஒரு பார்வை பார்த்தவன், ஓ அப்படியா, சரி, அப்போ போக வேண்டாம் என்றான் சட்டென்று. யாழினி, ஸ்வேதாவும் நானும் ரொம்ப க்ளோஸ், அவளோட மேரேஜ்க்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நீங்களும் என்னை இந்த வீக் தானே ஊருக்கு கூப்பிட்டுட்டு போகிறதா சொன்னீங்க, இந்த ஒரு தடவை மட்டும் சரின்னு சொல்லுங்க என்று விட்டு
அபிமன்யுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அபிமன்யு, சரி போகலாம், கிளம்பு. அபிமன்யுவின் வாயில் இருந்து போகலாம் என்ற வார்த்தை வந்தவுடன் குதூகலமாக உடைமைகளையெல்லாம் எடுத்து வைத்தவள் கீழிறங்கி சென்றாள். மாணிக்கம், என்னம்மா எல்லாம் எடுத்துக்கிட்டியா, கிளம்பலாமா? யாழினி, கிளம்பலாமாம்மா. யாழினியின் பின்னே கையில் தன் லக்கேஜுடன் படிகளில் இறங்கி வந்த அபிமன்யுவை பார்த்த மீரா, என்ன அபி, ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப் போறியா? அபிமன்யு, இல்லம்மாம், நம்ம எல்லாரும் யாழினியோட ஊருக்கு போகிறோம். வள்ளியம்மை, என்ன சொல்கிற அபி, நிஜமாவா என்றார் அதிர்ச்சியாக. அபிமன்யு, ஆமாம் பாட்டி, மேரேஜ்க்கு வேற இன்வைட் பண்ணியிருக்காங்கல்ல, போயிட்டு வந்துடலாம். எவ்வளவு முயன்றும் வெளியே சாதாரணமாக அவனால் இருக்க முடியவில்லை. எங்கே இனி யாழினியை அனுப்பவே கூடாது என்று நினைத்தானோ, யாரின் முகத்தில் இனி தான் விழிக்கவே கூடாது என்று நினைத்தானோ, அங்கேயே இப்படி செல்லும்படி ஆகிவிட்டது. அதுவும் யாழினியால். நினைக்க நினைக்க கோபம் அதிகரித்து கொண்டே இருந்தது. பெரும் பாடுபட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன் யாழினியை அங்கே தனியே அனுப்பினால் சரி வராது என்று தோன்ற தானும் உடன் கிளம்பிவிட்டான். மேலும் அங்கே செல்ல சற்றும் விருப்பம் இல்லாததால் வீட்டினர் அனைவரும் உடன் வந்தால் ஓரளவு அங்கே தாக்குப்பிடிக்கலாம் என்று தோன்ற அனைவரையும் அழைத்து கொண்டு புறப்படுவது என்று முடிவு செய்துவிட்டான். மேலும் யாழினி கடந்த ஒரு வாரத்தில் சற்று சகஜ நிலைக்கு திரும்பியிருந்தாலும் ஆரியனை பார்க்கும்போது மட்டும் சற்று சங்கடமாக உணர்வதை உணர்ந்தவன் அவளின் ஊருக்கு சென்று வந்தால் சற்று மனம் மாறும் என்பதால் மட்டுமே அழைத்து செல்ல சம்மதித்தான். ஆரியன் தன் அண்ணன் அங்கே தனியே செல்ல விரும்பாததை உணர்ந்தவன் எப்படியாவது யாழினியுடன் அவனை தனியே அனுப்ப வேண்டும் என்ற திட்டத்தோடு அனைவருக்கும் முன்பாக முந்திக்கொண்டு, அண்ணா, இதெல்லாம் சரி வராது, எனக்கு காலேஜில் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, ஆரணிக்கும் அப்ளிகேஷன் போடுற வேலை இருக்குது, ஸோ எங்களால் வர முடியாது, நீங்களும் யாழினியும் மட்டும் போயிட்டு வாங்க. அபிமன்யு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போனால் எல்லாரும் ஒன்றா போகலாம், இல்லை யாருமே போக வேண்டாம். யாழினிக்கு பக்கென்றது. மீரா, ஆரி, அதான் அபி எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறான்ல, நம்மளும் அங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது, 1 வீக் தானே, எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஒரு வழியாக அனைவரும் தயாராகி அரசனூரை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர். வெகு நாட்கள் கழித்து தங்கள் வீட்டிற்கு செல்லும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் யாழினியின் முகத்திலேயே தெரிந்தது. ஊருக்கு செல்லும் மகிழ்ச்சியில் யாழினி அபிமன்யுவை பற்றியே மறந்துவிட்டாள். ஜீவாவிடம் சிரித்து பேசிக்கொண்டே அவன் காரில் ஏற சென்றவளை யாரும் அறியாத வண்ணம் அவளின் கையை பிடித்து அழைத்து வந்து, இல்லை இல்லை, இழுத்து வந்து தன் காரில் ஏற்றினான் அபிமன்யு. இதை கவனித்த ஆரியன் ஆரணியிடம், என்ன இது, அண்ணா வர வர சின்ன புள்ளத்தனமாக நடந்துக்குது என்றான் சிரித்தபடி. ஆரணி, ஆமண்ணா, இது நம்ம அண்ணன் தானான்னு எனக்கே டவுட்டாக இருக்கு என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். யாழினி அபிமன்யுவின் காரில் ஏறாமல் ஜீவாவின் காரில் ஏற சென்றதற்கு ஆரியனும் ஒரு காரணம். ஏனெனில் ஆரியன் அபிமன்யுவின் காரில் வருவதால் யாழினி ஜீவாவின் காரில் ஏறிக்கொள்ளலாம் என சென்றாள். இது தெரிந்தோ தெரியாமலோ அபிமன்யு தன் காரில் அவளை ஏற்றிவிட்டான். வழி நெடுக்க எதுவும் பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி வந்த யாழினியிடம் ஆரணியும் ஆரியனும் எதுவோ பேச யாழினி பதில் எதுவும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. ஆரியன், என்ன ஆச்சு யாழினி, நீ இப்போல்லாம் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிற. யாழினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஆரியன், நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா, நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு? முதலெல்லாம் நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படி கதை பேசுவோம், இப்போ எல்லாம் நீ என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிற. கரெக்டாக ஷைலஜா அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆரியன் சரியாக கணித்ததில் என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனம் காத்தாள் யாழினி. ஆரியன், சொல்லி யாழினி, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி என்கிட்ட பேசாமல் இருக்க? அபிமன்யு இவர்களின் உரையாடலுக்குள் எதுவும் தலையிடாமல் அமைதியாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். இதை அவர்களே பேசி சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். யாழினிக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. மேலும் அபிமன்யுவின் முன்பு இதை பற்றி மேலும் பேசவும் விருப்பமில்லை. ஓரக்கண்ணால் அபிமன்யுவை பார்த்தவாறு அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆரணி ஆரியனிடம், அண்ணா, அவளுக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த வீடியோ தான் ஞாபகம் வருது போல இருக்கு என்று கிண்டல் செய்து சிரிக்க, ஆரியன், சொல்லப்போனால் நான் தான் உங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் வெட்கப்படணும். ஏன்னா அந்த வீடியோவில் மானம் போனது எனக்கு. ஆனால் நீ ஏன் என்னை பார்த்து இப்படி ஃபீல் பண்ணுற? நடந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாழினி. நீ எப்பையும் போல் நார்மலாக என்கிட்ட பேசு. நீ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு நடந்த விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. யாழினி, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஒரு மாதிரி உன்கிட்ட பேச சங்கடமாக இருந்துச்சு, அதான் பேசலை. என் மேலே இருக்க கோபத்தில் உன்னை இப்படி வீடியோ எடுத்து காட்டிட்டாங்க. எல்லாம் என்னால் தானே, அதான் என்று இழுத்தாள். ஆரியன், இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேல் பழையபடி என்கிட்ட பேசணும்.
என்றான் கோபம் போல். யாழினிக்கும் இதற்கு மேல் அந்த விஷயத்தை பற்றிய பேச்சை வளர்க்க விருப்பமில்லாததால் சரி என்று ஒப்புக்கொண்டாள். பிறகு மூவரும் சேர்ந்து கதைத்து கொண்டே வந்தனர். ஊரில் யாழினிக்காக என்ன காத்திருக்கிறது? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.